Hello everyone, welcome to Madurai NEET Physics Academy. ஸோ நம்ம கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நியர்லி 2 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அக்டோபர் 1st அன்னைக்கு நம்ம கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நவம்பர் 30 ஆயிடுச்சு. அதனால ஒரு அப்டேட் கொடுக்கலாம், எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம். என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th வந்து கைனமேட்டிக்ஸு 1D அண்ட் 2D ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து லாஸ் ஆஃப் மோஷனுக்கு அடுத்து வந்து ஒர்க் எனர்ஜி பவர், இது வரைக்கும் 11th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 12th வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா அதில் வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸும் வந்து கவர் ஆகும். சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸு, அதுக்கடுத்து வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா டைபோல் வரும், எலக்ட்ரிக் டைபோல். இந்த எலக்ட்ரிக் டைபோல் படிக்கும் போதே பேரலாக நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா மேக்னெட்டிக் டைபோல் அந்த கான்செப்டே வந்து படித்து முடிச்சிட்டோம். மேக்னெட்டிக் டைபோல்னா மேக்னட்டிசம்ல வரக்கூடிய டாபிக், அதையுமே வந்து இதுலயே கொஞ்சம் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அந்த டாபிக்கும் வந்து இதுலயே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஸ்லா ப்ராப்ளம்ஸ், காஸ்லா கான்செப்ட் அண்டு அதுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து கெப்பாசிட்டர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். கெப்பாசிட்டர்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சோண்டு முடிக்க வேண்டியது, ஒரு 99% முடிச்சாச்சு. ஒரு 1 or 2% மட்டும் இதில் கெப்பாசிட்டர்ஸில் முடிக்க வேண்டியது இருக்கு. ஸோ இவ்வளவு தூரம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அக்டோபர் 1st ஆரம்பிச்சு நவம்பர் 30 வரைக்கும் இவ்வளோ சாப்டர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதுக்கடுத்து நம்மளுடைய டிசம்பர் டார்கெட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல வந்து கிராவிடேஷன் 11th வந்து கிராவிடேஷன் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன், கிராவிடேஷனலும் ரொட்டேஷனல் மோஷனும் 11th வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதே மாதிரி 12th வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அந்த மேக்னட்டிசம்ல வந்து ரிமைனிங் பார்ட்டு என்னென்னலாம் இருக்கோ அது பூரா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதாவது மோஷன் ஆஃப் சார்ஜர் பார்ட்டிகல் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அது வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அண்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இது வந்து டிசம்பர் மந்த்ல ஆரம்பிச்சு Jan 15 வரைக்கும், அதாவது பொங்கல் வரைக்குமே வந்து இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகும். ரிமைனிங் வந்து அது இது இவ்வளவு தூரம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஒரு பெரிய பாதி போர்ஷன், அதாவது முக்கால் கடலை தாண்டின மாதிரி தான். இதுக்கு அடுத்து வர்றது பூராமே சின்ன சின்ன சாப்டர்ஸ் தான். ஆப்டிக்ஸ் மட்டும் இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மேட்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது எல்லாமே சின்ன சின்ன மாடியூல்ஸாக ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டியூயல் நேச்சர் ஆஃப் மேட்டரு, அதுக்கடுத்து ஆட்டம்ஸ், நியூக்ளியை, செமிகண்டக்டர்ஸ். ஸோ இது எல்லாமே சின்ன சாப்டர் தான். அதே மாதிரி இதில் வந்து ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸு, அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸு, கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், தெர்மோடைனமிக்ஸும் அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். ஸோ இது எல்லாமே வந்து சின்ன சின்ன சாப்டர்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் மார்ச் 30th வந்து நம்மளுடைய கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ப்ராப்ளம் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நியர்லி 500 ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணதையும் சேர்த்து சொல்கிறேன். கிளாஸில் போட்டது ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணதையும் சேர்த்து ஒரு 500 ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இதுக்கடுத்து இந்த டிசம்பர் டு Jan 15 அடுத்த நெக்ஸ்ட் 45 டேஸுக்கான டார்கெட் வந்து கிராவிடேஷனல், ரொட்டேஷனல் மோஷன், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, அதுக்கடுத்து மார்ச் 30th வந்து இது எல்லாமே வந்து முடிஞ்சிடும். சரியா? இதுக்கடுத்து மார்ச் 30th முடிஞ்சுன்னா ஏப்ரல் டு மே வந்து ஃபுல் ரிவிஷன். ஒரு நாள் ரிவிஷன், ஒரு நாள் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏப்ரல் டு மே வந்து ரிவிஷன் அண்ட் டெஸ்ட். நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வந்து நீட்டோடைய டேட் வந்து May 7th அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து 7 நாள் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஒரு 3 ப்ரொபோஸ்டு டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. May 28th, அதுக்கடுத்து ஜூனில் வந்து 2 டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 month வந்து இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்ல டைம் இருக்குது. ஸோ இப்போலேருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஒரு பயமே இருக்காது. ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணி மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயாலஜி நீங்கள் கண்டிப்பாக படித்தே தான் ஆகணும். அதுதான் உங்கள் ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி படிச்சு தான் ஆகணும், அதுவும் உங்கள் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணும். ஃபிசிக்ஸ் தான் வந்து உங்கள் ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அப்படி இல்லாட்டி டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இது மட்டும்தான் பார்த்து ப்ரிசைஸாக கான்செப்ட் புரிஞ்சு கரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஃபிசிக்ஸை வந்து நான் இது ரெண்டையும் படித்து முடிச்சுட்டு கடைசியில் ஃபிசிக்ஸை படிக்கிறேன் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் போயிடாதீங்க. இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. டிசம்பர் மந்த் இருக்குது, நெக்ஸ்ட் இயர் தான் பரீட்சை அப்படின்னு வந்து மனசில் வச்சுக்கிட்டு இந்த 1 month வந்து ஸ்ட்ராங்காக படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போலேருந்தே உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிசம்பர் டு மார்ச்சுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து போர்ஷன்ஸ் வந்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் ஏப்ரல் 20 வரைக்கும் உங்கள் போர்ஷன் வந்து முடிச்சிடலாம். ஸோ நம்ம கோர்ஸ் வந்து
என்னென்ன கிளாஸ் எல்லாம் டெய்லி நான் எடுக்கிறேனோ அதை பூரா நான் வந்து யூடியூப்ல ஒரு பார்ட் வீடியோ வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். நான் கிளாஸ் வந்து ஒரு 1.5 hours 1 hour எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 20 minutes அல்லது 30 minutes வந்து யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். அந்த வீடியோ வந்து பாருங்க. உங்களுக்கு அந்த டீச்சிங் மெத்தட் பிடிச்சிருக்கு, அந்த டீச்சிங் வந்து புரியுது, அதை வச்சு நான் வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிடுவேன். கோர்ஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா, இதை பார்த்து வில்லிங்கா இருந்து கோர்ஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா எங்க ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் போய் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் வந்து ஏர் அண்ட் ஆஃபர், ரெடியூஸ்ட் ஆஃபர் தான் கொடுத்துருக்குறேன். 4000க்கும் கம்மியாக தான் வந்து கோர்ஸ் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்கோம். அதனால உங்கள் கோர்ஸ் வந்து டேம் ஷுவர் உங்களுக்கு ஒர்த்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஓகே, இஃப் யூ ஆர் வில்லிங் நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 50 வீடியோஸ் வந்து உங்களுக்கு கையில் இருக்கும். 50 ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து கையில் இருக்கும். ப்ளஸ் இப்போ அடுத்து வர்றது எல்லாம் நீங்கள் வந்து லைவ்ல வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் லேட் பண்ண உங்களோட ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கிறோம், லைவ் வீடியோஸ் வந்து கம்மியாயிட்டே போகும். அப்போ உங்களுக்கு வந்து ரெண்டையுமே பார்க்கணுங்கிற ஒரு பேர்டன் வந்து இருக்கும். அதனால இப்பயே வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி வில்லிங்கா இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பேரலா சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் வந்து ஆப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்கும். சாப்டர் வைஸ் டெஸ்ட், அதாவது இப்போ வரைக்கும் எதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைனமேட்டிக்ஸ் 1D அப்லோட் பண்ணியிருக்கிறோம், 2D அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் ஃப்ரீ டெஸ்ட் தான். சப்போஸ் நீங்க சேரலைன்னா கூட ஃப்ரீ டெஸ்ட் கூட அட்டன் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து லாஸ் ஆஃப் மோஷன் அடுத்த வாரம் வந்து ஒர்க் எனர்ஜி பவர் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதனால டெஸ்ட் வந்து பேரலா நீங்க வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.